கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 5 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. ஒரு பக்கம் நம்ம தீபா ஜெயிச்சதை பார்த்துட்டு அபிராமி செமையாக பொறாமப்படுறாங்க. இருந்தாலும் அபிராமியால் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, 2வது போட்டியிலையும் இவ ஜெயிச்சிட்டாலேச்சே அப்படின்னு சொல்லி செமையாக கடுப்பாகிறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நேராக அவங்க ரூமுக்கு போகும் பொழுது ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, போயும் ஒரு போட்டியில் கூட ஜெயிக்கலையே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவளாக ஏதோ பேசுனதை பார்த்துட்டு பாட்டிக்கு ஏற்கனவே தீபாவை ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு தான் தீபா வின்னர்னு சொன்னாங்க, இதெல்லாம் ஃபோர்ஜரிங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அபிராமி சரியான கோவத்தில் இருக்காங்க. மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னையவே தோக்கடிச்சிட்டாலே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் சரியான யோசனையில் இருக்கார். ஒரு பாட்டு பாடி முடிச்சாச்சு, இன்னொரு பாட்டு எப்படியாவது பல்லவியை வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு கார்த்திக் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் நேராக பல்லவிக்கு கால் பண்ணுறாரு. அப்போ தீபா யோசிக்கிறாங்க, என்ன இது கார்த்திக் சார் இப்போ பல்லவிக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்காக இன்னொரு பாட்டு பாட முடியுமா அப்படின்னு. அதுக்கு பல்லவி சொல்கிறாங்க, சார் உங்களுக்காக ஒரு பாட்டு தானே பாடணும், இதில் என்ன சார் இருக்குது, கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டுட்டு செம்மையாக ஹாப்பி ஆகுறாரு நம்ம கார்த்திக். அதுக்கப்புறமா அவங்க இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே தேடி ஒருத்தவங்க அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்ததாக ஒரு நல்ல பாட்டாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. இந்த விஷயம் சிதம்பரத்துக்கு போகுது. உடனே சிதம்பரம் நேராக தீபாவுக்கு கால் பண்ணி, என்னடி ஒரு பெரிய கம்பெனி உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கு போல், நீ எனக்காக பாடுவியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, உனக்காக பாட முடியாது அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, நீ மட்டும் எனக்காக பாடலைன்னா இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. சிதம்பரம் சொன்னதை கேட்டுட்டு நம்ம தீபா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க.